ஆசிரியர்களுக்கு வணக்கம். நான் அன்பன் அருண். தமிழ்நாடு என்றாலே பெருமை, நற்பண்பு, மர்மம் என்ற பல விஷயங்களுக்கு சொந்தம். இப்போது நாம் பார்ப்பது ஆங்கிலேயர்களால் ஆண்டு விடுதலையும் பெற்று மாசுபட்ட ஒரு தமிழகம். ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டியர்களால் ஆளப்பட்ட ஒரு நாட்டுக்கு தேவையான எல்லா வளங்களையும் கொண்ட இயற்கை எழில் கொஞ்சும் நாடாக நம் தமிழகம் இருந்தது. நீ பார்த்தாயா என்று கேட்டால் நான் பார்க்கவில்லை. ஆனால் ஆசிய நாடுகளை ஐரோப்பியர்களுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு இத்தாலிய வணிகர் தன் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். அவர் யார்? வாங்க அதை பற்றி பார்க்கலாம். கிபி 12ஆம் நூற்றாண்டில் மார்க்கோ போலோ என்ற வணிகர் வெனிஸ் நாட்டில் பிறந்தார். இவருக்கு உலகத்தை சுற்றி பார்க்க ஆசை. அதனால் இவர் தந்தை வணிகத்துக்கு எங்கு சென்றாலும் அவரும் அவர் கூடயே செல்வார். தற்போது இஸ்ரேலிலிருந்து அரபு நாடுகளுக்கு சென்று, அங்கிருந்து ஈரான் சென்று, அங்கிருந்து நேபாளம் சென்று, கடைசியாக சீனாவில் தன் பயணத்தை முடித்து கொண்டார். அங்கு மங்கோலிய மன்னன் செங்கிஸ்கான் வம்சாவளியில் வந்த குப்லகான் என்ற மன்னனின் கோட்டையில் அவர் தங்கினார். மார்க்கோ போலோவை அந்த மன்னனுக்கு பிடித்து போனது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நட்பாக மாறியது. சில வருடங்களுக்கு பிறகு தன் பயணத்தை தொடர மார்க்கோ போலோ முடிவெடுத்தார். நீ இங்கேயே இரு என்று மன்னன் கூறினார். ஆனால் மார்க்கோ போலோ தன் முடிவில் உறுதியாக இருந்ததால் சில வாக்குவாதங்களுக்கு பிறகு அவர் பயணத்தை தொடர ஒத்துக்கொண்டார். மார்க்கோ போலோவுக்கு தேவையான பொருட்களை அந்த மன்னன் அவருக்கு அளித்து வழி அனுப்பி வைத்தார். நீண்ட பயணத்துக்கு பிறகு அவர் இந்தோனேசியாவில் இருந்து இலங்கையை அடைந்தார். அங்குள்ள அரசன் வைத்திருந்த ஒரு மரகதத்தை பார்த்து அவர் வியந்தார். ஏனென்றால் அது 2 கைகளால் அடுக்கக்கூடிய அளவுக்கு பெரியது. இதை அந்த மன்னனிடம் கேட்டபோது அவர் கொடுக்க மறுத்தார். சரி, இது எங்கே கிடைத்தது என்று கேட்டபோது அவர் தன் வாளை எடுத்து தனக்கு நேராக காட்டி தென் தமிழகம் என்று கூறினார். அதன்படி அவர் தற்போதைய ராமநாதபுரத்துக்கு வந்து சில நாட்களுக்கு பிறகு பாண்டி நாட்டின் நடுப்பகுதியை அடைந்தார். அங்கு அவர் பார்த்தது என்னவென்று கேட்டால், அங்கு எல்லோரும் சுத்தமாக இருந்தார்கள். எல்லோரும் தண்ணீரை அண்ணாந்து குடித்தார்கள். உணவை வலது கையால் உண்பார்கள். ஒரு நாளில் 2 முறை குளிப்பார்கள். அங்குள்ள தட்பவெப்பநிலை காரணமாக பெண்கள் மற்றும் ஆண்கள் மேலாடை அணிய மாட்டார்கள். ஏன், அரசனும் அப்படித்தான். அங்கு எல்லோரும் கருப்பாக இருப்பார்கள். கருப்புதான் முழுமை என நம்பினார்கள். வெள்ளையாக இருப்பவர்களை பூதமாக கருதுவார்கள். குதிரைகளை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தார்கள். இது மட்டுமல்ல, இன்னும் பல சம்பவங்கள் இருக்கிறது. அதை பாகம் 2 பார்க்கலாம். இப்படிக்கு அன்பன் அருண்.